வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே மனசுல வர ஒரு கேள்விதான். என்ன கேள்வி? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல, ஆனா ஏன் எனக்கு மட்டும் இப்படி கஷ்டம் வருது? இல்லனா எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் ஏன் துன்பம் மட்டும் தீரவே மாட்டேங்குது? இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இந்த கேள்விகள் தான் ஆன்மீக தேடலோட முதல் படின்னே சொல்லலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஹிந்து தத்துவ நூல்கள்ல ஒரு ஆன்மாவோட கதையை வச்சு இதுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. ஆமா, இது பார்க்க ஒரு கதை மாதிரி ஆரம்பிச்சாலும் கர்மாங்கிற ஒரு பெரிய சிஸ்டம், ஒரு கணக்கு வழக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப அழகா விளக்குது. ஆமா, அதோட மையக்கருவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதாவது நூத்துக்கணக்கான பிறவிகளா ஒரு ஆன்மா சேர்த்து வச்ச ஒரு பெரிய பாவ மூட்டை. அது ஒரே ஒரு பிறவியில வர்ற மனமாற்றத்தால முழுசா இறக்கி வச்சு பிறவா நிலையை அடைய முடியுங்கிறது தான் இந்த கதையோட சாராம்சம். சரி, அந்த ஆன்மாவோட பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிச்சு இதுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கதை பல யுகங்களுக்கு முன்னாடி தொடங்குது. அதியமான் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆன்மா பிறவி எடுக்குது. அதுவும் சும்மா இல்ல, ஒரு பெரிய கோடீஸ்வரரோட மகனா. ஓஹோ! பயங்கர பவர், திமிரு, அகங்காரம்னு எல்லாத்தோடையும் பிறக்குது. சரி, பிறப்பவன் கையில இல்ல, ஆனா அந்த அதிகாரத்தை அவன் எப்படி பயன்படுத்தினாங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். அதான்ல, அந்த அதிகாரத்தையும் பணத்தையும் வச்சு அவன் பண்ணாத அட்டூழியம் இல்ல, ஏழைங்களோட நிலத்தை அபகரிச்சது, பசியில வாடுறவங்கள பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சதுன்னு அவனோட வாழ்க்கை போகுது. அவன் செய்யற ஒவ்வொரு தப்பும் அவனுக்கே தெரியாம ஒரு பெரிய கணக்கு புத்தகத்துல பதிவாகிட்டே இருக்கு. இங்கதான் நாம சஞ்சித கர்மாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். சரி, அந்த அங்கக்கு ஒரு பேர் இருக்கு, அதுதானே? ஆமா, சஞ்சிதம்னா சேர்த்து வைத்ததுன்னு அர்த்தம். இது ஒரே ஒரு பிறவியோட கணக்கு இல்ல, பல பிறவிகளா ஒரு ஆன்மா சேர்த்து வச்ச நல்லது கெட்டது எல்லாத்தோட ஒரு மொத்த பேலன்ஸ் ஷீட் மாதிரி. ஓ, அதியமானோட விஷயத்துல அவனோட பேலன்ஸ் ஷீட்ல முழுக்க முழுக்க பாவங்கள் மட்டும்தான், ஒரு பெரிய கடன் மூட்டை மாதிரி. ஆனா அந்த மூட்டையோட வெயிட் அப்போ அவனுக்கு தெரியல. ஆனா அந்த பிறவியோட இறுதியில அந்த கடன் மூட்டையோட தான் அவன் இறந்து போறான். ஆனா கதை அங்க முடியல. கர்மாவோட உண்மையான ஆட்டம் அப்போதான் ஆரம்பிக்குது. அதியமானோட அடுத்த பிறவி. இப்போ சீன் அப்படியே தலைகீழ். எப்படி? போன ஜென்மத்துல ராஜாவா வாழ்ந்த அதே ஆன்மா இப்போ ஒரு பரம ஏழையா, உருவாய் சோத்துக்கே வழியில்லாத குடும்பத்துல பிறக்குது. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பேருதான் பிராரப்த கர்மா. போன தடவை நாம பேசின சஞ்சித கர்மாங்கிறது ஒரு பெரிய குடவுன்ல சேர்த்து வச்ச மூட்டைன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா, சொன்னீங்க. அந்த குடவுன்ல இருந்து ஓகே, நீ இப்ப பிறவில இவ்ளோ கடனை அடைச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பகுதியை மட்டும் வெளியே வைக்கிறது தான் பிராரப்த கர்மா. இதை அனுபவிச்சுதான் தீர்க்கணும், தப்பிக்கவே முடியாது. இதுக்கு ஏதாவது நல்ல உதாரணம் இருக்கா, புரியுற மாதிரி? இருக்கு. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்ப திரும்ப எடுக்க முடியாதுங்கிறது பழைய உதாரணம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு ட்வீட் போட்டுட்டீங்க. சரி. போட்டதுக்கு அப்புறம் தான் அது தப்புன்னு தெரியுது. நீங்க அதை டெலீட் பண்ணலாம். ஆனா அதுக்குள்ள அதை பார்த்தவங்களோட மனசுல பதிஞ்ச தாக்கத்தை, அதனால வர்ற விளைவுகளை உங்களால நிறுத்த முடியுமா? முடியாது இல்லையா? முடியாது. அந்த விளைவுகள் தான் பிராரப்தம். அந்த விளைவுகள் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அந்த ஆன்மா ஒரு வாய் சோத்துக்காக தெருவுல நின்னு அழுதுது. போன ஜென்மத்துல மத்தவங்களோட வறுமையை பார்த்து சிரிச்சதுக்காக இந்த பிறவில போற வர்றவங்க எல்லாரும் அவனை பார்த்து ஏளனமா சிரிச்சாங்க. அடடா! பசி தாங்காம ஒரு நாள் ஒரு ரொட்டிய திருனதுக்கு ஊரே சேர்ந்து அவனை அடிச்சு விரட்டுச்சு. அவன், கடவுளே, நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கதறி அழுதான். துன்பம் அதோடு நிக்கல. இந்த புராண குறிப்புகள்ல நாம செய்யற பாவங்கள் ரொம்ப அதிகமா இருந்தா அடுத்த பிறவி மனுஷ பிறவியா கூட இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா? ஆமா, இங்கேயும் அதான் நடக்குது. ஒரு பிறவில மத்தவங்களை அவமானப்படுத்தினதுக்காக அது காக்காவா பிறந்து எச்சல் இலைக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பிறவில மத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்பட்டதுக்காக புழுவா பிறந்ததா? ஆமா, ஒரு புழுவா பிறந்து யாருடைய காலிலும் நசுங்கி செத்து போச்சு. இப்படி நூத்துக்கணக்கான பிறவிகள், ஆயிரக்கணக்கான துன்பங்கள். இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி தெரியுது. இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இப்போ அவன் பசிக்காக திருடுறான்னு வச்சுக்குவோம், அதுவும் ஒரு தப்பு தானே? கரெக்ட். அப்போ அவனோட பாவ கணக்கு இன்னும் அதிகமாகும் தானே? எக்ஸாக்ட்லி. இதுதான் கர்மாவோட மிகப்பெரிய ட்ராப். இதுக்கு பேரு ஆஹாமி கர்மா. ஆஹாமினா வரப்போகிறதுன்னு அர்த்தம். ஓஹோ. அதாவது பிராரப்த கர்மாவோட விளைவுகளை அனுபவிக்கும் போதே அந்த சூழ்நிலையால நாம செய்யற புதிய நல்ல அல்லது கெட்ட செயல்கள், அவன் பசிக்காக திருடுனது ஒரு புதிய பாவ கணக்க உருவாக்குது. இது ஏற்கனவே இருக்கிற கடன் மேல இன்னொரு லோன் வாங்குற மாதிரி இருக்கு. பர்ஃபெக்ட். சஞ்சித கர்மாங்கிற மொத்த கடன்
பிராரப்த கர்மாங்கிற இஎம்ஐ, இதுக்கு நடுவுல அவசரத்துக்கு வாங்குற ஆகாமி கர்மாங்கிற புது கடன். இது ஒரு தீராத கடன் சுழற்சி. அந்த ஆன்மா இதுல முழுசா மாட்டி நொறுங்கி போயிடுது. பல பிறவிகள், பல துன்பங்கள். இதுக்கு பிறகு அந்த ஆன்மாவுக்கு மறுபடியும் ஒரு மனுஷ பிறவி கிடைக்குது. இந்த முறையும் வறுமைதான், கஷ்டம்தான். ஆனா ஒரே ஒரு சின்ன வித்தியாசம். இத்தனை பிறவிகளா அனுபவிச்ச வலி அதுக்குள்ள ஒரு தேடலை உருவாக்குது. இந்த வாழ்க்கை வேணாம், இந்த துன்பம் போதும், இதிலிருந்து வெளியே வர்ற ஒரு வழி இல்லையாங்கிற ஒரு ஏக்கம் அதுக்குள்ள ஒரு நெருப்பா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த தேடல் தான் திருப்புமுனை. துன்பம் எல்லோரையும் தாக்குது. ஆனா சிலருக்கு மட்டும்தான் அந்த துன்பம் ஏன் இந்த துன்பம்ங்கிற கேள்வியை எழுப்புது. ஒரு நாள் வாழ்க்கையை வெறுத்து ஒரு ஆத்தங்கரையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு மகான் வர்றார். அவரோட முகத்துல ஒரு தனி ஒளி, கண்ணில அவ்வளவு ஒரு இரக்கம். அதை பார்த்த உடனே இந்த ஆன்மாவுக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. அவர் பக்கத்துல வந்து, ஏன்பா அழற? வெளியில இருக்கிற கஷ்டத்துக்காக அழாத, உண்மையான காரணம் உனக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றார். அப்போ அந்த ஆன்மா, சாமி, நான் தெரிஞ்சு என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல, என் வாழ்க்கை முழுக்க கஷ்டம்தான், இதுலேந்து தப்பிக்க வழியே இல்லையான்னு கண்ணீரோட கேக்குது. ஆமா. அந்த மகா சிரிச்சுக்கிட்டே கர்மாவோட ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். மகனே, நீ பல பிறவிகளா சேர்த்து வச்ச பாவ மூட்டை தான் சஞ்சித கர்மா. அதுல ஒரு பகுதியே தான் இந்த பிறவியில பிராரப்த கர்மாவா அனுபவிக்கிற. ஒரு நிமிஷம், இத கேட்டா இன்னும் நம்பிக்கை போயிடுமே. இவ்ளோ பெரிய கணக்கு இருக்குன்னு தெரிஞ்சா இதையெல்லாம் என்னால சரி பண்ணவே முடியாதுன்னு தோணிடும் இல்லையா? ஆமா, அவனுக்கும் அப்படிதான் தோணுது. அவனும் அதான் கேக்குறான், சாமி, நான் செஞ்ச பாவங்கள் ரொம்ப பெருசு, நான் எப்படி இதிலிருந்து வெளியே வர்றதுன்னு. அது ரொம்ப நியாயமான கேள்வி. அதுக்கு அந்த மகான் சொல்ற பதில்தான் இந்த கதையோட மையமே. அவர் சொல்றார், ஒரு சின்ன நெருப்பு பொறி ஒரு பெரிய காட்டையே எரிச்சு சாம்பலாக்கிடும். வாவ். அதே மாதிரி உண்மையான மனமாற்றம், பக்தி, சுயநலமில்லாத சேவை, இந்த மூணும் சேர்ந்தா எவ்வளவு பெரிய கர்மா மூட்டையையும் எரிச்சிடலாம். செஞ்ச தப்புக்காக மனசார வருத்தப்படு. இனிமே தப்பான வழியில போகவே மாட்டேன்னு ஒரு உறுதி எடுத்துக்கோ. இதுதான் விடுதலைக்கான முதல் படின்னு வழிகாட்டுறார். அந்த வார்த்தைகள் பல ஜென்மங்களா இருட்டுல கிடந்த அந்த ஆன்மாவோட மனசுல ஒரு சின்ன அகல் விளக்க ஏத்துது. அந்த சந்திப்புக்கு பிறகு அவனோட வாழ்க்கை மொத்தமா மாறுது. அவனுக்கு சாந்தன்னு ஒரு புது பேர் கிடைக்குது. அவன் பழைய கஷ்டங்களை நினைச்சு அழறத நிறுத்திட்டு தன்னோட கர்ம கணக்கை எப்படி சரி செய்யறதுங்கிற ஒரே நோக்கத்தோட வாழ ஆரம்பிக்கிறான். இங்கதான் அவன் விடுதலையை நோக்கி 3 முக்கியமான பாதைகள்ல நடக்க ஆரம்பிக்கிறான். இது இந்த தத்துவத்துல கர்மாவிலிருந்து விடுபடச் சொல்ற வழிகள். அந்த 3 யோகங்கள் இல்லையா? கர்மயோகம், பக்தி யோகம், ஆமா, ஞான யோகம். சாந்தன் இந்த 3ஐயும் தன்னோட வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறான். முதல்ல அவன் கையில எடுத்தது கர்மயோகம், அதாவது எந்த பலனையும் எதிர்பார்க்காத சேவை. சரி. தனக்கு கிடைக்கிற கொஞ்ச வருமானத்திலையும் ஒரு பகுதியே பசியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு பயன்படுத்துறான். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு பணிவிடை செய்யறான். யாராவது அவனை திட்டினா கூட அவங்க மேல கோபப்படாம சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறான். இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவன் தனக்குத்தானே இப்படி சொல்லிக்கிறான், நான் இப்ப அனுபவிக்கிறது என்னோட பழைய வினை, இதுக்கு இவங்க காரணம் இல்ல. ஓஹோ. இந்த மாதிரி பலனை எதிர்பார்க்காம சேவை செய்யும்போது நான் செய்யறேங்கிற அகந்த, அந்த ஈகோ கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது. அந்த அகந்த குறைய குறைய புதுசா கர்மாவை சேர்க்கறத நாம நிறுத்துறோம். அடுத்து 2வதா பக்தி யோகம். அவன் ஒரு கோயில் ஓரமா உட்காந்து கடவுளோட பேரை விடாம சொல்லிக்கிட்டே இருக்கான். கடவுளே, என்ன மன்னிச்சிரு, உன்னைத்தவ எனக்கு வேற யாரும் இல்லைன்னு முழுசா சரணடைறான். அவனோட பக்தி நாடகமா இல்லாம உண்மையா ஆழமா இருந்ததால அவன் மனசு சுத்தமாகுது. மனசுல இருந்த கெட்ட எண்ணங்கள், பொறாமை, கோபமெல்லாம் மறைஞ்சி மனசுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி வருது. பக்திங்கிறது கர்மாவை எரிக்கிற நெருப்பு மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. அது மனசை தூய்மைப்படுத்துது. கடைசியா ஞான யோகம். ஒரு குருவோட வழிகாட்டுதல்ல தியானம் மூலமா தன் மனசை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கத்துக்கிறான். தேவையில்லாத ஆசைகளை விடுறான். இந்த உலகம், உறவுகள், இன்பம், துன்பம் எல்லாமே தற்காலிகமானதுங்கிற உண்மையை உணர்றான். இந்த ஞான மார்க்கத்தோட உச்சக்கட்டமா குருவோட அருளால அவன் ஒரு பெரிய உண்மைய அனுபவபூர்வமா உணர்றான். நான்கிறது இந்த உடம்போ மனசோ இல்ல, நான் ஒரு தூய்மையான அழிவில்லாத ஆன்மா. இந்த உணர்தல் வந்த உடனே செயல்களோட விளைவுகள் அவனை பாதிக்காத ஒரு நிலைக்கு அவன் வந்துடுறான். வருஷங்கள் ஓடுது. சாந்தனோட உடம்பு தளர்ந்து வயசாயிடுச்சு. ஆனா அவனோட ஆன்மா முன்ன விட பிரகாசமா ஒளி வீசுது. முகத்துல ஒரு தெய்வீக அமைதி. சரி,
இப்போ அவனோட கர்ம கணக்கு எப்படி நேராச்சுன்னு ஒரு தடவை சுருக்கமா சொல்லுங்க. கண்டிப்பா. முதல்ல அவன் செஞ்ச பலன் கருதாத சேவையால, அதாவது கர்மயோகத்தால புதுசா பாவங்கள் சேர்றது நின்னு போச்சு, புண்ணிய கணக்கு ஏறிச்சு. அதாவது ஆகாமி கர்மா பாசிட்டிவ் ஆச்சு. சரி. ரெண்டாவது, அவனோட இடைவிடாத பக்தியாலும் தியானத்தாலும், அதாவது பக்தி மற்றும் ஞான யோகத்தால பல பிறவிகளா அவன் சேர்த்து வச்சிருந்த அந்த பெரிய பாவ மூட்டையான சஞ்சித கர்மா அந்த நெருப்புல கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு சாம்பலாச்சு. ஓகே, அப்போ பிராரப்த கர்மா. கடைசியா இந்த பிறவியில அவன் அனுபவிக்க வேண்டிய அத்தனை கஷ்டங்களையும் அவன் முழுசா அனுபவிச்சு முடிச்சிட்டான். அதாவது பிராரப்த கர்மா தீர்ந்து போச்சு. இப்போ அவனோட பேலன்ஸ் ஷீட்ல கடன் 0. ஒரு பௌர்ணமி நறுவானது. சாந்தன் அவனோட கடைசி நிமிடங்கள்ல இருக்கான். ஆனா அவனுக்கு சாவ பத்தி எந்த பயமும் இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு சொந்த வீட்டுக்கு திரும்புற மாதிரி ஒரு நிம்மதியோட அதை எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஆமா, கண்ணு மூடி அவன் வாழ்நாள் முழுக்க வழிபட்ட இறைவனை நினைக்கிறான். அந்த நேரத்துல அவன் வாழ்நாள் முழுக்க செஞ்ச சேவை, பக்தி, தியானம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய ஒளியா அவனை சுத்தி நிக்குது. அப்போ அவன் முன்னாடி ஒரு குரல் கேக்குது. என்னன்னு? மகனே, உன் பயணம் முடிஞ்சது. உன் கர்ம கணக்குகள் எல்லாம் தீர்ந்துடுச்சு. இனி உனக்கு மறுபிறவி இல்ல. அந்த ஆன்மா பல பிறவிகளா தேடிக்கிட்டு இருந்த அந்த பிறவா நிலைய, அந்த பேரின்பத்தை அடையுது. இந்து தத்துவம் சொல்ற மோக்ஷம் அல்லது முக்திங்கிற நிலைய அது உணருது. ஆமா, கர்மாவோட பிடியிலிருந்து முழுசா விடுபட்டு எல்லையில்லாத ஆனந்தத்துல அது கரைஞ்சிடுது. இது வெறும் கதையா இல்ல, ஒரு முழுமையான வழிகாட்டுதல் மாதிரி இருக்கு. ஆமா, இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கடந்த காலம் எவ்வளோ மோசமானதா இருந்தாலும் சரி, நிகழ்காலத்துல நாம செய்யற ஒரு சின்ன நல்ல விஷயம் நம்ம எதிர்கால பாதையே பிரகாசமா மாத்தக்கூடிய சக்தி கொண்டது. கரெக்ட். உண்மையான மனமாற்றமும் சரியான செயல்களும் இருந்தா எவ்வளவு பெரிய கர்மாவையும் ஜெயிக்க முடியுங்கிறது தான் இதுல இருந்து கிடைக்கிற நம்பிக்கை. சரி, இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி கேளுங்க. இந்த கதையின்படி நம்ம இன்னைக்கு செய்யற செயல்கள் தான் நாம விதைக்கிற விதைகள். அதுதான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குது. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க செய்யற செயல்களை பார்த்தா உங்களுக்காக என்ன மாதிரியான எதிர்கால கர்மாவை இங்க விதைச்சுக்கிட்டு இருக்கீங்க?